ஸ்கிரிப்ட் வைஸ் சொன்னேன், பிரகாஷ், வினீஷ் நாங்கள் 2 பேர் தான் பண்ணது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது 3வது படம் தான் 2 பேர் சேர்ந்து பண்ணுறது. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பண்ண படங்களை நான் தான் பண்ணது. அது ஃபஸ்ட்டிலேருந்தே நம்ம கதை எழுதுலேருந்து கடைசி வரைக்கும் வால் போஸ்டர் நம்ம ஒரு வால் மேலே ஒட்டுற வரைக்கும் ஒரு படத்தோட கூட நிற்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுதான் என்னோட ஒரு ஸ்டைல். அது தப்பாக இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் அப்படி பண்ணுங்கிறது நினைக்கிறேன். என்னென்னா ஒரு படம் முடித்த பிறகு என் வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கு ஒரு காரணம் கூட இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு நான் டைரக்ஷன் மட்டும் இல்லை, நானும் பிரபீஷ் முகுந்தன் சொல்லிட்டு 2 பேர் தான் டைரக்ஷன் பண்ணது அந்த தீக்குளிக்கும் பச்சைமரம். ஆனால் அந்த படத்துக்கு நாங்கள் ஒரு டீமாகவே சேர்ந்து தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸும். ஸோ ஒரு ப்ரொடியூசரோட மன வருத்தம் எந்த அளவு வரைக்கும் இருக்கும். சின்ன படங்கள் எல்லாமே எப்படி அது முடிக்கிறது, அதுக்கு முன்னாடி நடுவில் வர்ற விஷயங்கள் எல்லாமே ஏகப்பட்ட பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது, கடைசி ஃபஸ்ட்டு கதை எழுதுறதுலேருந்து போஸ்டர் ஒட்டுறதுலேருந்து கடைசி எல்லாமே முடித்து தேட்டருக்காரிலேருந்து பணம் வாங்குற வரைக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்ச பிறகு நாம் now I am thinking, always I am thinking, producer is the number 1 in cinema.